அவங்க ஸ்கில்லுங்கண்ணா. அண்ணா அப்துல் கலாம் ஐயா பல மொழி பேசுவாரண்ணா. ஏன்னா அவர் அடைக்கிறீங்க? இந்தியாவுடைய ஜனாதிபதி. அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. சென்ட் ஜோசப். ஆமாம். அதனால் மொழிக்கும் சக்ஸஸுக்கும் என்ன சொல்கிறேன், மொழி வந்து ஒரு ஆற்றல். உங்களுடைய எபிலிட்டி, ஸ்கில், உங்களுடைய விடாமுயற்சி, அதுதான் உங்கள் சக்ஸஸுக்கு காரணம். மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். இதே அப்துல் கலாம் ஐயா இல்லை நான் ஹிந்தி பேச மாட்டேன், இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்கே உட்காந்துருக்கணும்? ராமேஸ்வரத்தில் தான் உட்காந்துருக்கணும். இல்லை நான் டிஆர்டிஓ நான் ஹெட் பண்ண மாட்டேன், ஏன்னா அங்கே ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுகிறவங்க இருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2 மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க. வேறு மொழியில் கம்யூனிகேட் பண்ண. நான் 27 வயசில் கன்னடம் படித்தேன், 38 வயசில் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன். நான் படிக்கும்போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கற்றுருப்பேன். ஒரு தெலுங்கோ, ஒரு கன்னடமோ, ஒரு மலையாளமோ எப்போவோ நாங்கள் கற்றுருப்போம். ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில், அடிஷ்னல் ஸ்கில். அதனால் முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி படித்தவங்களால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா 3 மொழி படித்தவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். 2 மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா 3 மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் இருமொழி கொள்கையினால தான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறத என் பாயிண்ட். எப்படி திணிக்கப்படுதுன்னா அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்கிறாங்க. அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட்டை நான் கொடுக்குறேன், நீங்கள் படிக்கணும், ஜேர்னலிஸ்ட் படிக்கணும். நான் வேணா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லார்த்த விட நீங்கள் படித்தா தான் செய்தி சரியாக போகுங்க. நீங்கள் படிக்கலின்னு நான் சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தால் அது முதல்ல ஜேர்னலிஸ்ட்டை கிளாரிஃபை பண்ணணும், அது என்னுடைய கடமை. இல்லைண்ணே நான் படித்தேன், ஆங்கிலத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கண்ணா. 3 மொழி கொள்கையில் நாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் இமேஜினரி கேள்விகள். அதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மாணவனும் டீச்சரும் பிடிஏவும் சேர்ந்து தீர்மானம் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, மத்திய அரசு சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, முதலமைச்சர் சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, மக்கள் டிசைட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 11.65% 2011 மக்கள் தொகைப்படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க. 11.65% 2011 சென்சஸில் அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது. தெலுங்கு பேசுகிறவங்க சென்சஸ் படி 42 லட்சம் இருக்காங்க. அவர்கள் 3வது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது. பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளம். பார்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கற்றுக்கணும்னு நினைப்பாங்களே, நான் அந்த குழந்தையை நாமே தடுக்கணும்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு ஜாக்டோ ஜியோவின் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைண்ணா. அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி திடீர்னு எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஜாக்டோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள், ட்வின் பிரதர்ஸ். அவங்க 2த்தையும் பிரிக்கவே முடியாது, ஒன்றா இருக்கிறவங்க. எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணும், திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும், எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால் அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம், ஜாக்டோ ஜியோ பக்கத்தில் நாங்கள் இல்லை, அரசு ஊழியர்கள் பக்கத்தில் இருக்கோம். இன்றைக்கி அவங்க போடுற சண்டையெல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்க்காக போடுறாங்களா, நாளை காலையில் சேர்ந்துக்குவாங்களா, இல்லை முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்லை நான் சீரியஸாக எடுக்கிறேன்னு ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் சேக் ஸ்ட்ரைக்கு இல்லைப்பா 10 மணிக்கு நாங்கள் பண்ணுவோம் மாவட்டம். அதனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். பட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதில் உண்மையான எண்ணமாக எனக்கு தெரியாது. முதலமைச்சரின் மீது வரக்கூடிய கோவத்தை டிஃப்ளெக்ட் பண்ணுறதா கூட இருக்குமில்லண்ணே. ஆனால் ஜாக்டோ ஜியோ நான் கூர்ந்து கவனிப்பேன், அவங்க ஸ்டாண்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஆர்கனைசேஷன் பிரச்சாரத்துக்கு பார்த்துருக்கீங்களா? ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணுவாங்க, பேப்பர் ஆடு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எப்படி நான் ஜாக்டோ ஜியோன்னு ஆதரவாக சொல்ல முடியும்னா? காரணம் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்டவன். ஆனால் இன்றைக்கி இது ஒரு கபட நாடகமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்கள் இருக்கோம். ஆனால் நான் தான் லாஸ்ட் டைமே சொன்னேன், சகோதரி இருக்காங்க தப்பாக நினச்சிக்குவாங்க.
இந்த கருப்பு பனியன்லாம் வாங்கி தர்றேன், கருப்பு சட்டையெல்லாம் வாங்கி தரேன், கருப்பு கொடியெல்லாம் வாங்கி தரேன். ஏன்னா போலீஸ் கொஞ்சம் வேலை கொடுக்கணும்ல, எல்லாத்தையும் வந்து பண்ண சொல்லுங்கண்ணே. லாஸ்ட் டைம் காங்கிரஸினுடைய தமிழக தலைவர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது 50 பேர் வந்தாங்கண்ணே. ஒரு போலீஸ்காரரே சொன்னார், அண்ணே 2-3 வண்டி கொண்டு போனோம், ஒரு வண்டி கூட ஃபுல் ஆகலை. அதனால் அந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் யாருக்கு பேர் வேணுமோ மீடியாவில் ஒரு பெட்டி செய்தியாக வரணும். இது எப்படின்னா, இந்த வடிவேலு பட காமெடி, டே நான் மாத்திரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டுனா அடிச்சிருவேன், வீட்டுக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அமித்ஷாஜி போபாலில் இருக்கார், இப்போ வந்துக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. டே நான் மட்டும் வந்தேன்னா செஞ்சிருவேன்னு இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த தமிழ்நாட்டில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு ஒரு காமெடி கேங்கு அப்பப்போ கிளம்புறாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதனால் 2 கருப்பு கொடி விற்கிறவங்க நான் சந்தோஷமாக இருக்கட்டும், ஒரு 4 கோடி விற்கட்டும். ஆனால் இல்லை, நான் வந்து என் கட்சி சார்பாக சொல்கிறேன், இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமாக பார்க்குற வெளிப்படையாக சொல்கிறேன். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நியாயமான காரணத்திற்கு. சம்பந்தமே இல்லாத ஹிந்தி யார் திணிக்கிறாங்க? எது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்? ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னால், ஹிந்தி திணிக்கிறேன்னு காங்கிரஸ் சொன்னாங்க, கருப்பு நான் பாராட்டுறேன். எதுவுமே நடக்காதப்ப எது கருப்பு கொடி? டங்ஸ்டன் கருப்பு கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க, சால்வ் பண்ணி கொடுத்தோம். அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கன்னா, நியாயமான பிரச்சனை இருக்குது, கருப்பு கொடி எடுங்க நாங்கள் பண்ணுறோம். பிரச்சனையே இல்லாதப்ப கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னா கொடி விற்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்துறேன். வேற என்னங்கண்ணா? ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும்ல தலைவா அண்ணா. ஏன்னா முதலமைச்சர் 3 மொழிக்கு எதிரினா மக்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்சியை கேன்சல் பண்ணிடுவாங்களோ, ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ, இல்லை சமஸ்கிருதம் தூக்கிடுவாங்களோ, தெலுங்கு தூக்கிடுவாங்களோ இல்லையாண்ணே. அதனால் முதலமைச்சர் என்ன, திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும். அதுக்கு வடிவேல் சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க. நான் இந்த பக்கம் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னால் அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும். அதனால் முதலமைச்சருடைய இன்றைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்குறோன்னே தவிர அது வெளிப்படைத்தன்மையான அறிக்கையை நான் பார்க்குறேன். அண்ணா என்னுடைய குழந்தைகள் இன்றைக்கி, என்னுடைய பையன் பொண்ணு 2 பேர் எனக்கு இருக்கிறாங்க. 8 வயசில் பையன் இருக்கிறாங்க, 4.5 வயசில் பொண்ணு இருக்காங்க. எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழியை 3வது மொழியாக கற்றுக்கணும். ப்ரிஃபரபிளி மலையாளம் ஆர் ப்ரிஃபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு. ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் எஸ்எல் பைரப்பா, அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க, அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். 4வது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி, அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ. 3வது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தைங்க கற்றுக்கங்க. ஆனால் என்னுடைய பையனு இன்றைக்கி 3 மொழியில் இருக்கார். ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க ஸ்கூலில் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் நான் சொல்கிறது, நான் கன்னடா மொழியை 26 வயசில் கற்றுக்கிட்டேன். எனக்கு இன்றைக்கி கன்னடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும், அவங்க என்ன பேசுகிறாங்க, சாகித்ய அகாடமியில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க, கவிஞர் குயம்பு யார் தெரியும் எனக்கு. அதே போல் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தெலுங்கு கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பிரச்சாரத்துக்கு போகிறோம், என்னால் இங்கே பேச முடியல. ஏன்னா ஹிந்தியும் சரியாக வராதனால இந்த தடவை தெலுங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம். எனக்கு நான் கோல் வச்சுருக்கேன், அடுத்த முறை தெலுங்கானா ஆந்திரா போகும் பொழுது சரளமாக நான் தெலுங்கில் பேசணும். ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸாக பார்க்குறேன். ஒரு மொழி கற்றுக்கிறனால ஏன்னா நான் தெலுங்கானாவில் போய் பேசும்போது எனக்கு தமிழனாக பார்க்குறேன், அது எனக்கு பெருமை. நான் வந்து கர்நாடகாவில் பேசும்போது எனக்கு தமிழனாக பார்க்குறாங்க, கேரளா போகும்போது தமிழனாக பேசுகிறாங்க. ஒரு மொழி கற்றுக்கிறனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும்னு யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்கிறத விட என்னுடைய உறவினர்கள் சொல்லணும் என் தாய் சிறப்பானவர்கள். தமிழ் மொழி சிறப்பானது நாம் சொல்கிறத விட தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு யூபியில் ஒரு குழந்தை சொல்லணும், ஓ இதான் திருக்குறளா, இதான் கம்பராமாயணமா, எவ்வளோ அற்புதம். அந்த குழந்தை சொல்லும் பொழுது தான் என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது. அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அண்ணே இங்கிலீஷ்